நெசவாளர் பழனியின் துணி வியாபாரம் வேகமாக வளர்ந்து வந்தாலும் தனது பக்கத்து வீட்டுக்காரரான குமார் மீது அவர் பொறாமைப்பட்டார். அவனுடைய கடையில் பொருட்கள் சேதமடைந்தால் மக்கள் என்னிடம் வருவார்கள் என்று பழனி நினைத்தார். ஒரு இரவு குமாரின் கடைக்கு அருகில் ரகசியமாக தீ வைத்தார். ஆனால் காற்று திடீரென மாறியது. பஞ்சு நிறைந்த பழனியின் சொந்த குடிசையில் தீ பரவியது. சில நிமிடங்களில் அவரது வீடு மற்றும் தறிகள் சாம்பலாயின. அவர் வேறொருவரின் இழப்பை திட்டமிட்டார். ஆனால் பாருங்கள், அவரது சொந்த செயல்கள் அவரை அழித்துவிட்டன என்று நகர மக்கள் கூறினர். இதற்கிடையில் சதித்திட்டத்தை பற்றி எதுவும் தெரியாத குமார் உதவ ஓடி வந்து பழனிக்கு பணத்தை கொடுத்தார். குமாரின் நன்மை பழனியை உயர்த்திய அதே வேளையில் தனது தீய எண்ணம் தனக்கு அழிவை கொண்டு வந்ததை உணர்ந்த பழனி வெட்கத்தால் அழுதார். மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் அறஞ்சூழன் சூழ்ந்தவன் கேடு. மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்க நாம் ஒருபோதும் நினைக்கக்கூடாது. ஏனென்றால் நாம் மற்றொருவரின் வீழ்ச்சியை திட்டமிடும்போது நீதியே நமக்கு எதிராக திரும்பி நமது வீழ்ச்சிக்கு காரணமாகிவிடும்.